இந்த வீடியோவில் காஞ்ச தென்னை மட்டை பச்சை தென்னை மட்டையை தூளாக்குறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தென்னை மட்டையினுடைய அடிப்பகுதி இந்த பகுதியை வெட்டி நீக்கிடுறோம். இந்த இயந்திரத்தில் 5 இன்ச்சுக்கு கீழே உள்ள அளவுகளை நம்ம உள்ளே விட்டுக்க முடியும். இந்த இயந்திரம் சிங்கிள் ஃபேஸில் ஓடுது. அமுதம் 313 SSH 2 HP 3 HP 5 HP இந்த மாதிரி அளவுகளில் கிடைக்கும். இது சிங்கிள் ஃபேஸ் மிஷினுங்கிறனால நம்ம இந்த மாதிரி வெட்டிட்டு இதில் மெதுவாக உள்ளே விடுறோம். நம்ம பிடிச்சிக்கிட்டு மெதுவாக உள்ளே விடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்டை இதில் உள்ளே கொடுக்குறோம். மெதுவாக உள்ளே விட்டு பொடி பொடியாக இதில் கட் பண்ணிக்க முடியும். இதனுடைய அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 5 mmலேருந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு 5 இன்ச்சு வரைக்குமெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு இதை நேரடியாக நீங்கள் இப்படியே மரத்தை சுற்றி போட்டுக்கலாம். இல்லை இதை இன்னும் பொடி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பொடி பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் முதல்ல வெட்டினது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதில் பச்சை தண்டும் இருக்குது, காஞ்ச தண்டும் இருக்குது. இந்த மாதிரி பொடியாக வந்துடுது. இதை நம்ம இன்னும் மேலும் பொடி பண்ணுறதுக்கு இந்த வாய் வழியாக உள்பக்கம் வலையை மாட்டிட்டுறோம். வாய் வழியாக உள்ளே விடும்போது வெட்டி நல்ல துகளாக வரும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதில் பொடியை கொண்டு வர முடியும். இது பாருங்கள், நல்ல பொடியாக வந்திருக்கு. நல்ல பொடியாக வெட்டிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா 1 mmலேருந்து ஒரு 5 mm 10 mm இந்த அளவுக்குள்ளேயே நல்ல பொடியாக வந்திருக்கு. இதை நீங்கள் நேரடியாக உரமாக பயன்படுத்தி சீக்கிரமாக மக்க செஞ்சு மண்ணுக்கு உரமாக எடுத்துக்கலாம். நர்சரி ஃபார்ம் வச்சுருக்கீங்கன்னா நர்சரி ஃபார்முக்கும் பயன்படுத்திக்கலாம். ஏதோ எரிபொருளாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் எரிபொருளுக்கும் கொடுக்கலாம். பல விதமான பயன்பாடு இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி பயன்படுத்திக்க முடியும். நன்றிங்க.